நேரேட்டிவ் வந்து பல்ப் ஃபிக்ஷனோட கம்பேர் பண்ண ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் நேரேட்டிவ். ஹி காட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த க்ரைம் ஃபிளிக் அது பேர் என்ன ஃபிளிக் ஏதோ சொன்னார், அதோட கம்பேர் பண்ணாதீங்க, நான் வந்து லைஃபோட சொல்கிறேன் அந்த கதையை அவர் சொல்கிறாரு. உண்மை. நான் வந்து வெறும் இப்போ அதில் வந்து பல்ப் ஃபிக்ஷன் படம் பார்த்தோன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா எமோஷன்லாம் விட்டுட்டு எது இப்போ எப்படி நடந்திருக்கும்னு அந்த இதுக்குள்ளே நான் போகிறேன், அந்த பசில் கேமுக்குள்ளே போகிறேன் நான். இதுக்குள்ளே அந்த பசிலே இருக்காது, இது ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் தான் வந்து இது வந்து சொல்லுது. அந்த எமோஷன்ஸ்க்கு தான் இன்னைக்கும் வேல்யூ இருக்கு. இப்போ கதைகள் பேசும்போது போகிற போக்கில் ஒரு குட்டி ஆங்கிள் ஒன்று இருக்கும். ஒரு அண்ணன் வந்து ஸ்டெப் பிரதரை கொலை பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயம். அவங்க 2 பேரையும் இவன் கட்டி போட்டு லாஸ்ட்டில் கண்ணை போட்டு சரி நீங்கள் என்ன பேசுமோ பேசிக்கங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அப்படியே எனக்கு ஏதோ சா படத்தோட முதல் சீன் பார்த்த மாதிரி. ஸோ அவன் அந்த அவனுடைய சொந்த நாய்களோட ரத்தத்தை பார்த்ததுக்கப்புறம் அவன் உண்மையில ஒரு ரிடம்ஷனுக்கு வந்துடும், பரிசுத்தமான ஆளாக மாற ஆரம்பிச்சிடறான். மாறினதுக்கப்புறம் அந்த வயலன்ஸ் அப்போ என்ன பண்ணா, என்னிடம் மணி 2 பேரோட காரையும் வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு 2 பேரும் அடிச்சுக்கங்கடா. தரமான ஃபார்ம்லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க. நம்ம சென்னை ஃபார்ம்ஸ், உறுதியான முதலீடு, உறுதியான நம்பிக்கை.